ஹாய், உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் குணஸ்ரீ. நீங்கள் இப்போ இப்போது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க பயோலாம்? பயோ வந்து என்சிஆர்டி லைன் பை லைன் படித்தேன். ப்ளஸ் வந்து ஒரு ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் படிக்கக்கூடாது. நான் படிக்கும் போது என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, இன்ட்ரோடக்ஷன் படிக்கல, அவ்வளோவா கவர் பண்ணேன். சில லெசன்ஸ்க்கு தான் கவர் பண்ணேன், பட் எல்லா லெசன்ஸ்க்குமே கவர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு படிக்கிறவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் விடாமல் படிங்க. அடுத்து வந்து இப்போ கொஷின் பேப்பரில் வரும்போது டைலமா கொஷின்ஸ் வருது இல்லையா? இப்போ பசங்க சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்க? கொஷின் வந்து நான் எப்பயுமே படிக்கும் போது ஒன்ஸ் படிப்பேன், ரெண்டாவது படிப்பேன், நான் டக்குன்னு ஆன்சர் மார்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ப்ராப்பராக கொஷினை புரிஞ்சுட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணணும். வேறு என்ன டெக்னிக்கலாக யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஷின் பேப்பரில்? வேறு என்ன டெக்னிக்னால், நாட்டு இந்த வேர்டெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்கணும். கொஷினில் மோஸ்ட்டாக இதுதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அசர்ஷன் ரீசனில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சில வாட்டி மிஸ் மேட்ச் அப்படியே தலைக்கீழே கூட போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து கரெக்டாக போகணும். தேங்க்யூ. அது தவிர நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து தெரியுதோ இல்லையோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணி போடுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் எது தெரியுமோ அந்த கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டு பார்த்து எது வருதோ அது மட்டும் நெகட்டிவை கம்மி பண்ணணும். நான் அதிகமாக எனக்கு நெகட்டிவ் வரும். ப்ளஸ் கெமிஸ்ட்ரி வந்து என்சிஆர்டி நல்லா ரீட் பண்ணாலே போதும். அவங்க பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும். என்சிஆர்டி ரீட் பண்ணிவிட்டு எந்த கொஷின் அட்டன் பண்ணுறாங்களோ கரெக்டாக பண்ணாங்கனாலே மார்க் வரும். இப்போ ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு பசங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எத்தனை கொஷின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஃபிசிக்ஸ் ஸ்கூல் போகிறவங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஃபிசிக்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டாலுமே அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதை போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ கொஷின்ஸ் போடலான்றீங்க? கெமிஸ்ட்ரி ஒரு 100, நான் சொல்கிறது மினிமம். அது ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஒரு 100 போடுறாங்கனாலுமே எது கொஷின் போட்டாலுமே அந்த கான்செப்ட் நல்லா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே எப்படி சொல்கிறது, அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே.